Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒன்னு எடு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 2-3 எழுத்தை காட்டி இல்ல ஒன்னு எடு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஒன்னு எடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? எடு, எடுக்கிறதுக்கு டேக். அந்த ஒன்னு அதுக்கு ஒன். டேக் ஒன். ஓகே, ஒன்னு எடு அப்படின்னா டேக் ஒன். அடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நம்ம சொல்லுவோம்ல, இதுல எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னா எடுத்துக்கோ, அதுக்கு டேக். எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் அப்படின்னா எவ்ரிதிங். ஓகே, டேக் எவ்ரிதிங். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, டேக் எவ்ரிதிங். இல்லைன்னு சொன்னா டேக் இட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கோனா டேக் இட் ஆல்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட், எதை பத்தி நம்ம கேட்போம்ல, எதை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்போம்ல. அப்ப எதை பத்தி அப்படின்னு கேட்கும் போது என்னது? பற்றி. அதுக்கு அபவுட். எதை அப்படின்னா வாட். ஓகே, வாட் அபவுட் அப்படின்னா எதை பற்றி. ஓகே, எதை பற்றி, வாட் அபவுட். நெக்ஸ்ட், உனக்கு பணம் கொடுத்தது யாரு? நம்ம சொல்றோம்ல, உனக்கு பணம் கொடுத்தது யாரு அப்படின்னு. பணம் தந்தது யாரு? அந்த கொடுத்தது, அதுக்கு தந்தது யாரு அப்படின்னு கேக்குறது. ஓகே, இது எப்படி கேக்குறது பாருங்க. உனக்கு பணம் கொடுத்தது பாஸ்ட். ஓகே, முடிஞ்சு போனது. அந்த பணம் தந்தது யாரு அப்படின்னு கேக்குறோம். அந்த யார், அதுதான் நம்ம சப்ஜெக்ட் மாதிரி எடுக்கணும். யார்னா ஹூ. அதுக்கு அடுத்து என்னன்னா, இங்க வந்து என்னது? சப்ஜெக்ட் வராது. இததான் சப்ஜெக்டா எடுத்துட்டு அடுத்து என்னன்னா வெர்ப் எழுதணும். இல்ல வெர்ப் எது? உனக்கு பணம் கொடுத்தது யார்? கொடுக்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்ப கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கிவ். அதோட பாஸ்ட் என்னது? கேவ். ஏன்னா முடிஞ்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகே, கேவ். ஹூ கேவ் அப்படின்னா கொடுத்தது யாரு? அது யாருக்கு கொடுத்தது? உனக்கு. உனக்குன்னு சொல்லும் போது யூ. இது சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அடுத்து பணம், த மணி. அப்போ உனக்கு பணம் கொடுத்தது யாரு அப்படின்னா who gave you the money. Who gave you the money. நெக்ஸ்ட், இது போதுமா? நம்ம கேட்போம்ல, இது போதுமா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க. இது போதும் அப்படின்னு சொல்றதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றதுன்னா இது போதும் அப்படின்னா இது, அதுக்கு சப்ஜெக்ட் திஸ். ஓகே, இதுனா திஸ். அடுத்து என்னன்னா இது போதும் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ எந்த மெயின் வெர்புமே வரல. ஓகே, ஒன்ன மென்ஷன் பண்ணி இது போதும் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, திஸ். திஸ்னா ஒன்னே ஒன்ன மென்ஷன் பண்ணி பேசுறது. சோ சப்ஜெக்ட் சிங்குலரா வந்திருக்கனால நம்ம இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் enough. போதும் அப்படின்னா enough. ஓகே, அப்ப இது போதும்னா திஸ் இஸ் enough. இது போதுமான்னு கொஸ்டினா கேக்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இஸ் திஸ் enough. ஓகே, is this enough? இது போதுமா? அடுத்து பாருங்க, நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்போ சொல்லிட்டேன் பாஸ்ட், முடிஞ்சு போனது. ஓகே, அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான், ஐ. அடுத்து என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் இருக்கணும். அந்த வெர்ப் வந்து V2 ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல். அதோட பாஸ்ட் டோல்டு. ஐ டோல்டு. நான் சொல்லிட்டேன், நான் சொன்னேன். ஓகே, யார்கிட்ட? அவங்கிட்ட. அவங்கிட்ட அப்படின்னா ஹிம். ஓகே, அடுத்து எல்லாத்தையும், எவ்ரிதிங். ஓகே, அப்போ நான் அவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா I told him everything. I told him everything.
ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது மேல இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்கும் போது அது வந்து மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது பாருங்க. அது சப்ஜெக்ட், அதுனா இட். ஓகே, ஒண்ணு வந்து இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம். சோ இங்க வந்து பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம், மெயின் வெர்ப் வராது. அப்ப அது மேல இருக்கு அப்படின்னு பிரசன்ட்ல தான் சொல்றோம், இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன, இட் வந்தாச்சுன்னா பிரசன்ட்க்கு இஸ், ஏன்னா இட் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இட் இஸ். அடுத்து என்ன, மேல இருக்கு. இப்ப வந்து டேபிளா இருக்கட்டும், இல்ல செல்ஃபா இருக்கட்டும், சோஃபா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணி அதுக்கு மேல இருக்கு, அதோட டச்சாவே ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதுவும் என்னன்னா சர்ஃபேஸ், ஒரு பரந்த பரப்பு. இப்ப டேபிளா இருக்கட்டும், செல்ஃபா இருக்கட்டும், இல்ல சோஃபா இருக்கட்டும், அது ஒரு பரந்த பரப்பு, அதுக்கு மேல ஒண்ணு டச்சாவே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் டாப். ஓகே, இட் இஸ் ஆன் டாப், அது மேல இருக்கு, இட் இஸ் ஆன் டாப். ஓகே, நெக்ஸ்ட், ஒன்னால முடியும் போது வா. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்னால முடியும் போது வா. அப்போ உன்னால் முடியும் போது அது ஒரு செட்டு, வாங்கிறது அடுத்த செட்டு. அப்போ வான்னு சொல்றோம், அது வந்து என்னது, வெர்ப் மட்டும் தான் இருக்கு. அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும், வா, கம். அடுத்து என்ன, உன்னால் முடியும் போது, அது ஒரு தனி செட்டு. அப்ப உன்னால் முடியும் போது, அந்த போது எது கூட வருதோ அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த போது எழுதிடணும். போது அதுக்கு when. அடுத்து உன்னால் சப்ஜெக்ட், உன்னால்னா யூ, முடியும் அப்படின்னா can. ஓகே, அப்போ உன்னால் முடியும் போது வா அப்படின்னா come when you can, come when you can. ஓகே, நெக்ஸ்ட், உன்னால் முடியும் போது இத செய். நீ இப்ப செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல, கட்டாயமும் இல்ல. உன்னால முடிய நேரத்துல இத செய் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் உன்னால் முடியும் போது இத செய். அப்போ உன்னால் முடியும் போது இது ஒரு செட்டு, இதை செய் அடுத்த செட்டு. அப்போ இதை செய் அப்படின்னா இதை எப்படி சொல்றது பாருங்க, செய் வெர்ப், மெயின் வெர்ப், செய்யறது. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, do. இதை, இதைனா this. அப்போ do this அப்படின்னா இதை செய். எப்போ, உன்னால் முடியும் போது, அந்த போது when. அடுத்து உன்னால், உன்னால்னா சப்ஜெக்ட் யூ. அடுத்து முடியும், முடியும்னா can. ஓகே, அப்போ உன்னால் முடியும் போது இத செய் அப்படின்னா do this when you can, do this when you can. ஓகே, நெக்ஸ்ட், எங்களோடு இரு. நம்ம சொல்லுவோம்ல, எங்க கூட இரு அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, இரு, இருனாலே அதுக்கு என்ன, பி. இருனா என்னது, பி. எங்களோடு, எங்களுடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்க கூட. அப்ப அந்த எங்களோடு அப்படின்னா எங்களுடன், அதுக்கு வித். அடுத்து எங்களோடு us. ஓகே, எங்களை அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது us. with us அப்படின்னா எங்களோடு இல்ல எங்களுடன் அப்படின்னு சொல்றது. அப்ப எங்களோடு இரு அப்படின்னா be with us, be with us. ஓகே, நெக்ஸ்ட், நான் வேற என்ன செய்ய வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நான் வேற என்ன செய்யணும், நான் வேற என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்க அப்படி நம்ம கேட்போம்ல. அப்போ நான் வேற என்ன செய்ய வேண்டும், நான் வேற என்ன செய்யணும், அந்த செய்ய வேண்டும் அதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கும் நம்ம வந்து அந்த வேண்டும், செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும், அதுக்கு எல்லாமே நம்ம should யூஸ் பண்ணுவோம். ஓகே, should யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஆனா இது வந்து கொஸ்டினா கேக்குறோம் பாருங்க, நான் வேற என்ன செய்ய வேண்டும், நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப என்ன, WH கொஸ்டின் வந்திருக்கு, என்ன. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். வேற என்ன அப்படின்னு வந்திருக்கனால அதை சேர்த்து எழுதணும். வேற என்னன்னா வாட், என்னன்னாலே வாட். அடுத்து வேற அப்படின்னா எல்ஸ், வாட் எல்ஸ், வேற என்ன. ஓகே, அதை சேர்த்து எழுதணும். அடுத்ததான் என்னன்னா, இப்போ நான் வேற என்ன செய்ய வேண்டும், வேண்டும்னாலே should யூஸ் பண்ணி நம்ம பேசணும். ஆனா சாதா சென்டென்ஸ்ல should வந்து எங்க வரும், நம்ம வந்து சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம்னா அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும் should. ஆனா இங்க கொஸ்டினா கேக்குறதுனால அந்த should தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்து நம்ம should போடுவோம். அடுத்து என்ன, சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப், அடுத்து ரிமைனிங் வேர்ட்ஸ் இருந்தனா அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே, அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நான், நான்னா ஐ. ஓகே,
அடுத்த verb என்ன செய்ய வேண்டும் செய்யறது செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do இந்த should வந்தாலே சப்ஜெக்ட் எப்பவுமே V1 present formல தான் இருக்கும் ஓகே அப்போ நான் வேற என்ன செய்ய வேண்டும் அப்படினு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம் what else should I do what else should I do ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் வேற எப்படி இருக்க வேண்டும் நம்ம சொல்லுவோம்ல நான் வேற எப்படி இருக்கணும் நான் என்னால இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்போ நான் வேற எப்படி இருக்கணும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து should யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம் ஓகே இன்னொன்னு என்னன்னா shouldக்கு பக்கத்துல verb வரும்போது அது present formல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்க வேண்டும் நம்ம இருக்கக்கூடிய நிலையை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் சோ இது வந்து மெயின் வெர்பே கிடையாது இருக்க வேண்டும் இருனாலே be verb தான் ஓகே அப்போ என்ன வரணும் be யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் பாருங்க எப்படின்னு நான் வேற எப்படி இருக்க வேண்டும் வேற எப்படி அப்படின்னா WH क्वेश्चन வந்திருக்கு சோ அத ஃபர்ஸ்ட் எழுதணும் எப்படினா how அடுத்து வேற அது சேர்த்து எழுதணும் how else வேற எப்படி ஓகே அதுக்கு அடுத்து தான் நம்ம should சேர்ப்போம் இது இந்த WH क्वेश्चन வரலைனா should தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் क्वेश्चना கேக்கும்போது அப்போ இது WH வந்திருக்கனால இதை எழுதிட்டு அடுத்து should எழுதுறோம் அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் நான்னா ஐ அடுத்துதான் என்ன வரணும் இருக்க வேண்டும் அதுக்கு be இரு ஓகே அப்போ நான் வேற எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா how else should I be how else should I be ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் வேற எங்க போவேன் நம்ம சொல்லுவோம்ல நான் வேற எங்க போவேன் அப்படின்னு கேட்போமா அது எப்படி கேக்குறது பாருங்க வேற எங்க போவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம் ஓகே அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறோம்னா அங்க will சேர்த்து தான் பேசுவோம் ஃபியூச்சர்னா will ஓகே அடுத்து பாருங்க வேற எங்க இங்க பாருங்க WH क्वेश्चन வந்திருக்கு எங்க எங்கேனா where அத ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து வேற else ஓகே வேற else வேற எங்க அடுத்துதான் என்னது இங்க நம்ம should சேர்த்திருக்கோம்ல அதே போல இங்க வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது will சேர்த்து பேசணும் அப்ப நம்ம வந்து will சேர்த்து क्वेश्चन கேட்போம் அல்ல WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்து will இங்க வேண்டும் அப்படினாலே நம்ம should சேர்க்கிறது போல இங்க ஃபியூச்சருக்கு நம்ம will ஓகே அடுத்து என்ன வரணும் நான் சப்ஜெக்ட் I அடுத்து என்ன வரணும் verb வரணும் verb எது நான் வேற எங்க போவேன் போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது verb வந்து present formல தான் இருக்கும் ஓகே அப்போ நான் வேற எங்க போவேன் அப்படின்னா where else will I go where else will I go ஓகே நெக்ஸ்ட் இரண்டு பேரையும் கூட்டிட்டு வா நம்ம சொல்லுவோம்ல ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோமா அது எப்படி சொல்றது பாருங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா இங்க வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது அப்போ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது அந்த கூட்டிட்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது bring கூட்டிட்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது bring அடுத்து ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லும்போது both of them ஓகே both of them ரெண்டு பேரையும் அப்ப ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா அப்படின்னா bring both of them அடுத்து என்ன கேட்காம அதை எடுக்காத நம்ம சொல்லுவோம்ல என்ன கேட்காம அதை எடுக்காத அப்படின்னு அது எப்படி சொல்றது பாருங்க என்னை கேட்காமல் என்னை அப்படின்னா அது சப்ஜெக்ட் கிடையாது அது ஆப்ஜெக்ட் ஓகே என்னை கேட்காமல் அதை எடுக்காத அப்ப இங்க சப்ஜெக்ட் கிடையாது அப்ப இங்க என்னது ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப்ல எழுதணும் அப்ப என்ன என்னை கேட்காமல் இது ஒரு செட் அதை எடுக்காத அடுத்த செட் அப்ப அதை எடுக்காத இது எப்படி சொல்றது எடுக்காத இத ஃபர்ஸ்ட் எழுதுமா எடுக்காதேனா நெகட்டிவ்ல சொல்றோம் don't அடுத்து என்னது எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது take அப்போ don't take அப்படின்னா எடுக்காத எது அதைனா itனு சொல்லலாம் இல்ல thatனு சொல்லலாம் ஓகே எது வேணாலும் அப்ப அதை எடுக்காதேனா don't take it இல்லனா don't take that அடுத்து என்னை கேட்காமல் அப்படின்னு சொல்லும்போது கேட்காமல் ஒரு செயலை செய்யாமல் அந்த மல் கேட்காமல் அப்படின்னா அதுக்கு நம்ம without அடுத்து வந்து கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ask
கூட என்ன சேர்ப்போம்னா ஐஎன்ஜி. இந்த வித்தவுட்டுக்கு அடுத்து வர வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஓகே, வித்தவுட் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்காமல், என்னை மீ. அப்போ என்னை கேட்காம அதை எடுக்காத அப்படின்னா don't take it without asking me. ஓகே, don't take it without asking me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கேட்காமல் அங்க போகாத. நம்ம சொல்லுவோம்ல, என்ன கேட்காம நீ அங்க போக கூடாது, நீ போகாத அப்படின்னு சொல்லுமா. அப்போ என்ன கேட்காமல் நீ அங்க போகாத அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது? அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.